ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மெச்ச சொல்லி நும் தோள் கொலைக்கப்படும் அன்னமே மன்னப்படும் மரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமென் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று ஆழ்வார்களிலே தலைவராக கொண்டாடப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி பாசுரம். அந்த பாசுரத்தை பெற்ற பெருமாள் மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி, ஜெகம்புகழும் மன்னார்குடி. அங்கே ராஜகோபால சுவாமி ருக்மிணி சத்யபாமாவோட தனிக்கோவில் நாச்சியாரோட ஆனந்தமாக எழுந்தருளியிருக்கிறார். கண்ணனே இங்கு வந்து இருக்கும் தருணம். அங்கு மகா சம்பிரோக்ஷணம் நடைபெறும் வேளையில் ஹோமகுண்டங்களெல்லாம் நிறைந்திருக்கும் யாகசாலை. ஒருபுறம் பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி உள்ளார்கள், இந்த புறம் யாகசாலை. இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஏற்றம் என்ன, இங்கு எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை சுருக்கமாக கூறுகிறேன். இப்போது நாம் இருப்பது கலியுகம். இதற்கு முன் யுகம் துவாபர யுகம். அதில் தான் கண்ணன் பூலோகத்தில் வாழ்ந்திருந்தார். 125 ஆண்டுகள் இருந்தார். முடிந்த பிற்பாடு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப எழுந்தருளி விட்டார். ஆனால் அது தெரியாமல் கோபிலர் கோப்பிரளையர் என்று 2 ரிஷிகள் அவர்கள் தெற்கிலிருந்து புறப்பட்டு துவாரகைக்கு போய், நம்முடைய மேற்கு சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய துவாரகையில் போய் கண்ணனை சேவிக்க வேணும் என்கிற ஆசையோடு சென்றார்கள். கண்ணனை பார்க்க யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது? அவரோடு பேச வேணுங்கிற ஆசையே இருக்கும். தொட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ண வேணுங்கிற ஆசை, அதோடு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த க்ஷேத்திரத்தை தாண்டும் போது விசாரித்தனர், எங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி வந்தது. இல்லை, கண்ணனை தரிசிப்பதற்காக போகிறோம். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கிருஷ்ணாவதாரம் முடிந்து விட்டது, அவர் திரும்ப வைகுந்தத்தை அடைந்து விட்டார், இப்ப எப்படி போய் சேவிக்க போகிறீர்கள்னு கேட்டனர். அவர்களுக்கோ பெருத்த வருத்தம். உலக விஷயத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்றாலே ரொம்ப வருத்தப்படுவோம். பகவானே கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு வருத்தம் இருக்கும்? அதுதானே உண்மையான பக்தனுக்கு அழகு. அவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்து போனார்கள். அவர்களுடைய உண்மையான பக்தியை மெச்சின பகவான், கவலைப்பட வேண்டாம், இங்கேயே உங்களுக்கு எல்லா சேட்டிதத்தையும் கிருஷ்ணாவதாரத்தின் விளையாட்டுக்களை எல்லாம் காட்டுகிறேன் என்று இவர்களுடைய பிரார்த்தனை கிணங்க இதே இடத்தில் 32 சேவைகள், ஒவ்வொன்றா ஒவ்வொரு தரிசனம், அதை போல 32 தரிசனங்களை அவர்களுக்கு கொடுக்க அதே க்ஷேத்திரத்தில் இன்று வரை பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். எப்போதுமே ஒரு பக்தனுக்காகத்தான் ஒரு ஊருக்கு வருவார். பக்தர் அவரை சேவித்து விட்டு வைகுந்தத்தை அடைந்து விடுவார். ஆனால் அந்த பக்தனிடத்தில் இருக்கிற விருப்பத்தால பெருமாள் இந்த ஊரில் எப்போதும் இருப்பார். அவருக்காக மட்டுமல்ல, நமக்காக. அந்த பக்தியில் ஒரு துளி நமக்கு இருக்குமானால் தன்னடையே நமக்கு தரிசனம் கொடுக்கிறார்ங்கிறதுக்கு இந்த க்ஷேத்திரமே சாட்சி. ஆச்சரியமான பெருமாள். வன்துவராபதி மன்னன் சொல்லுவார்கள். தட்சிண துவாரகாதீசன் இவருக்கு திருநாமம். துவாரகையில தரிசிப்பதற்குத்தானே அவர்கள் சென்றனர். இது தெற்கே இருக்கக்கூடிய துவாரகை. அதனால தட்சிண துவாரகாசீசன் ராஜகோபால சுவாமி. எதற்காக ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமின்னு சொல்கிறோம்? ராஜகோபாலன்னு சொன்னா போறோம். கோ பசுக்களை குறிக்கும். கோபாலன் பசுமாடுகளை எல்லாம் ரட்சித்து கொடுக்கக்கூடியவர். கோபால சுவாமி அப்படி ரட்சிக்கிற எல்லாருக்கும் தலைவரா இருக்கார். ராஜகோபாலன் அவரே அரசனாகவும் இருக்கிறார். துவாரகையில போய் எவ்வளவு பெரிய அரசை ஸ்தாபித்தார். அதனால அவரே ராஜகோபாலனாக எழுந்துள்ள இருக்கிறார். ராஜான்னு சொல்றதுனாலே பெருமையெல்லாம் விளங்கும், மேன்மையெல்லாம் விளங்கும். கோபாலன்னு சொல்றதுனாலே எளிமையெல்லாம் விளங்கும். ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருந்தாலே அவர் எளியவராக இருந்தால்தான் பெருமை. எளியவராக மட்டும் இருந்தால் நமக்கு காரியம் நடக்காது. அவர் வலியவராக இருந்தால்தான் பெருமை. அதனால ராஜாவாக மேன்மை உள்ளவராய், கோபாலனாக மாடுகளின் பின்னே போகும் எளிமை உள்ளவராய், இப்படி 2மாக ராஜகோபாலன் இருக்கிறார். அவர் ஏன் வித்யா ராஜகோபாலன் சொல்லப்படுகிறார்? உபனிஷத்துக்களிலே 32 வித்யைகள் உள்ளன. ஒரு வித்யைன்னு சொல்லுவது எப்படி பெருமானை அடைவதற்காக அவரை உபாசிக்கிறோம், எப்படி தியானம் பண்ணுகிறோம், நிதித்தியாசனம், பக்தி, உபாசனம், இது எல்லாமே வேதாந்தத்திலே சொல்லப்பட்டது. அந்த வழிமுறைகள் 32 வழிமுறைகள் இருக்கின்றன. மன்னார்குடிக்கு வர வேண்டும், உங்கள் ஊரில் இருந்து வர வேண்டும், இந்த வழியில வரலாம், இந்த வழியில வரலாம், இந்த வழியில வரலாம், 4 வழிகள் இருக்கலாம். அதை போல் பகவானை அடைவதற்கு 32 வித்யைகள். அந்தந்த வித்யையின் மூலமாக ஒவ்வொருத்தர் அவர் விருப்பப்பட்டபடி ஏற்று நடத்தலாம்.
அந்த 32 வித்தைகளுமாகத்தான் இந்த க்ஷேத்திரத்தில் 32 தரிசனத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார். மூலமூர்த்தியாய் பரமசுவாமியாய் தொடங்கி கடைசியா கோபால சுவாமியாய் முடித்தார். நீங்க அடுத்த தரம் வரும்போது பெருமாளை சேவித்து விட்டு சின்ன பிராகாரம், அவரை சுத்தி இருக்கக்கூடிய பிராகாரத்தில் வலம் வரும்போது 32 தரிசனத்தையும் சேவித்துக் கொள்ளலாம். சித்தர் ரூபத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க இருக்க கண்ணனை பார்த்தால் தாட்டங்க குண்டலதரோ வாமதட்சிண கர்ணயோகோன்னு சொல்லுவார்கள். ஒரு காதல தோடு, ஒரு காதலே குண்டலம். குண்டலம்ங்கிறது ஆண்கள் அணிய வேண்டியது, தோடுங்கிறது பெண்கள் அணிய வேண்டியது. யசோதையும் பக்கத்துல நந்தகோபாலனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தையா இருக்குமா பெண் குழந்தையா இருக்குமா? நந்தகோபாலர் சொல்லுகிறார் பொண்ணுதான் வேணும். யசோதை சொன்னாள் பிள்ளைதான் பிறக்கும். இன்னைக்கு போட்டி அல்ல, நான் சொல்லிக் கொண்டிருப்பது கிருஷ்ணாவதார காலத்தில். அன்னைக்கே போட்டி. என்ன பண்ணுவது, என்ன பேர் வைப்பதுன்ற கேள்வி. என்ன ஆபரணம் பண்ணுவது, பெண்ணு குழந்தை ஆபரணமா பிள்ளை குழந்தை ஆபரணமானால் ரெண்டையுமே பண்ணி வைப்போம், எப்படி பிறக்கிறதோ போட்டுக்கொள்வோம் என்று சொல்லி தோடும் பண்ணார்கள், குண்டலமும் பண்ணார்கள். குழந்தை பிறந்து விட்டது, ஆண் குழந்தை. ஆனால் முக ஜாடையை பார்த்தால் பெண் ஜாடையோடு இருந்தது. சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒரு ஆண் குழந்தை அழகாக இருக்க வேண்டும் என்றால் பெண்ணுடைய முக ஜாடை இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதை போலத்தானே எங்கேயுமே பெருமாளை சேவிக்கிறீர்கள். எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் ஒரு நீள்வட்ட முகத்தோட அழகான ஸ்திரீ ஜாடையோட பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். அதனால அதே போல அன்னைக்கு ரெண்டையும் பண்ணினதுனால ரெண்டையும், ஒரு காதுக்கு குண்டலம் ஒரு காதுக்கு தோடு. இது ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். இந்த க்ஷேத்திரத்திலே ஹாரித்ரா நதின்னு பெரிய புஷ்கரணி. புஷ்கரணினா குளம், பெருங்குளம்னு அர்த்தம். அது குளத்தை போய் நதின்னு பேர் வைத்திருக்கிறார்கள் என்னால் நதி ஓடுற அளவுக்கு அவ்வளவு பெருசு குளம். அதனால அதற்கே ஹரித்ரா நதின்னு பேர். அங்குதான் கண்ணன் இறங்கி ராசக்கிரீடை எல்லாம் பண்ணுவாராம், ஜலக்கிரீடை பண்ணுகிறார், எல்லா கோபிகளோடும் விழுந்து விளையாடுகிறார். அப்படி இருந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு போட்டி வந்தது. நம்ம எல்லாரும் அவரவர் ஆபரணத்தை கழட்டி வைக்க வேண்டும், போய் குளிக்க வேண்டும், திரும்ப வந்து அவரவரதை எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். யார் முதலில் போட்டுக்கொண்டு தப்பில்லாமல் அவரவரதை அவரவர் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி தவறில்லாமல் யார் செய்கிறோமோ ஜெயித்தது. கண்ணன் வழக்கம் போல தோக்க போகிறார். அவர் ஜெயிப்பார் அசுரர்களையும் ராட்சசர்களையும். ஆனா பக்தர்களுக்கு தோத்துத்தான் போவார். அதனால அவர் எல்லாரிடத்திலையும் தோக்கிறதுக்கு தயாரானார். சரியா போட்டுக்க வரல. பாக்கி பேர் பெண்கள்லாம் ஜெயித்து விடுவார்கள் போல் இருந்தது. என்ன செய்யலாம்? எனக்கு 2 கண்ணு போனாலும் உனக்கு ஒரு கண்ணு போயிட்டால் நான் ஜெயிச்சிடுவேன் இல்லையா? நீ தோத்து விடுவாய். அதனால யாரோ ஒரு பெண்ணுடைய தோட்டை எடுத்து தன் காதில் போட்டுக்கொண்டால், ஜெயிக்கணும்னு கிட்டக்க போற பெண்ணுடைய தோட்டை எடுத்து தான் போட்டுட்டால் அவள் அவளுடையதை போட்டுக்கொள்ள முடியாது, அப்ப தோற்று விடுவாளே. அதனால சரி நாமும் தோப்போம் அவளும் தோக்கட்டும் அப்படின்னு அன்னியிலேருந்து இந்த விளையாட்டு கண்ணனாய் ஒரு காதில் தோடு ஒரு காதில் குண்டலத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறார். அதே போல ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றின்னு ஆழ்வாருடைய பாசுரம். கண்ணன் நடந்து கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு பசுமாடு கன்றுகளை மேய்க்க போகிறார். மாடு கன்றுக்குட்டியோட இன்னைக்கு நீங்க பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். எத்தனை இடத்துல இப்படி சேவிக்க முடியும்? மாடு கன்று இருந்ததுன்னு தெரியும், ஆனா அந்த கன்றோ மாடோ பெருமானை நிமிர்ந்து பார்க்கிறதை ஒரு நிமிஷம் இருந்து பாருங்கள். நமக்கு ரொம்ப அவசரம். கோவிலுக்கு வரும் நேரத்துக்குள் இன்னைக்கு 4 ஊருக்கு போனோமா 8 ஊருக்கு போனோமான்னு கணக்கு பண்ணால் அப்படி எங்க அவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாடோ கண்ணுக்குட்டியோ அவரை நிமிர்ந்து பார்க்கறத பார்த்தால் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன வழிகாட்டுகிறாயோ அதுதான். அதுதானே அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சது. இது நாம இருக்கவே தானே புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. என் வழியை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இத்தனை அகங்காரம் மமகாரம் சுவாதந்திரியம் வருவதெல்லாம் அந்த புத்தி தேவையில்லாத வேலை செய்யறதுனாலே. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அந்த புத்தி வேலை செய்யாது. கண்ணன் தான் காப்பாளங்கிறது அவர்களுக்கு தெரியும். அந்த தெரிதலோட தான் அது பார்த்து கொண்டு இருக்குமா. அப்படி மாடுகளை மேய்த்து கொண்டு ஒரு கையாலே ஒரு பிள்ளையனுடைய தோளை ஊன்றிக் கொள்வார். அவருக்கு தனித்து நடக்க தெரியாது. சில பேர் பேசும்போது எதையாவது பிடித்து கொண்டா தான் பேச வரும். அதை போல கண்ணனுக்கு நடக்கணும்னா எதையாவது பிடித்து கொண்டா தான் நடக்க வரும். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இடைப்பிள்ளை ஒருத்தர் அவருடைய தோல்ல கையை ஊன்றிக்கொண்டே தான் கண்ணன் போவரான். இது கல்யாணத்துக்கு முன்னால். கல்யாணம் ஆன பிற்பாடு யார் தோள் கொடுப்பார்கள்? சத்யபாமை தான் தோள் கொடுத்தாள். அதனால இன்னைக்கும் சத்யபாமனுடைய தோளில் கையை ஊன்றிக்கொண்டு ஒரு கையாலே ஊன்றி ஒரு கையிலே சாட்டையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய இடுப்பு சற்றை வளைந்து திருவடிகளிலே கணைக்கால் வளைந்து அதே போல திருமுடியும் வளைந்து ஆச்சரியமான திருக்கோலத்தோட எழுந்துள்ளிருக்கிறார். அவர் மாடு மேய்க்க போகும் கோலம்ங்கிறதுனாலே பல சமயம் ஏக வஸ்திரத்தோடு இருக்கிறார். திருமேனி முழுக்க ஒரே வஸ்திரம், தலையில முண்டாசு, மேல் கட்டு, கீழே சாத்தின்னு இருக்கிற அந்தரியம் அனைத்தும் சேர்த்து ஒன்றாக இருக்கிறார்னால் அத்தனை எளியவர்னு அர்த்தம். அவர் சாத்தி கொள்ளுகிற திருவாபரணங்களை பார்த்தா ரொம்ப பெரியவர், ஆனா அவருடைய திருப்பரியட்டத்தை வஸ்திரத்தை பார்த்தா மிக மிக எளியவர். இப்படி எளிமை, வலிமை, மேன்மை,
அழகு. இது இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமான் இங்கு இப்படி சேவை சாதிக்கிறார். அதனாலதான் ஒரு காதில் தோடு, ஒரு காதில் குண்டரம், ஆரித்ரா நதியில தீர்த்தம், ரொம்ப பெரிய பிரம்மோத்சவம் நடக்கிறது. அதே போல பெரிய பெரிய தப்போத்சவம் எல்லாம் நடக்கும். எல்லாரும் இங்க வந்து இருந்து பெருமாளை சேவித்து தாயார் அனுகிரகத்தையும் பெற்று இந்த கோலாகலமான வேளையில் அருள் பெற்று இருக்க வேண்டும். அனைவருக்கும் நீங்காத செல்வமாய் பக்தி நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ராஜகோபால சுவாமியினுடைய திருவடிகளிலேயே வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன்.